ராஜாவினுடைய மகன் எப்படி இருப்பாங்க, எங்கள் மருத்துவரையா ஒரு ராஜா மாதிரி நாங்கள்லாம் பார்க்குறோம். அவர் மகன் ஒரு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஓடும் விளையாடும், நம்ம பொறுத்துட்டு தான் இருக்கணும், எட்டி உதைக்கும் சீறி பாயும் அப்படி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளோ பிரச்சனை இல்லை. நான் இன்னும் மனசு விட்டு சொல்கிறேன், மருத்துவரையா கிட்ட கடந்த 4 மாசமா நான் வாங்கிக்கிட்ட அவமானங்கள், திட்டு கொஞ்சம் நெஞ்சில்லை. மருத்துவரையா மேலே கோவப்பட்டது. என்ன கோவம்னு சொன்னால், ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுங்க ஐயா, பார்க்கலாங்க, எல்லாம் சரியாக போயிடும்னா ரொம்ப கோவப்படுவார். என்ன அசிங்கமாக திட்டிக்கிட்டு இவ்வளோ அவமானப்படுத்திக்கிட்டு என்ன தனியாக போய் ஒரு இயக்கமாக 100 நாள் நடைப்பயணம், இன்னும் வெளியில் போய் தனியாக கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. நீ இதை போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, போய் கூட்டிட்டு வாங்க மணி, இப்படி போய் கூட்டிட்டு வாங்க, அன்புமணி கூட்டிட்டு வந்து என் கூட சேர்ந்து பண்ண சொல்லுங்க. நடக்கலை. அப்புறம் நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஒரு நாள் மகாபலிபுரத்தில் மாநாடு, அந்த மாநாட்டு கூட அனுமதியே கிடைக்காது, நான் தான் சொல்லி அனுமதி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி தலைவி முதலமைச்சராக இருக்கலையே, மாநாடு ரத்து பண்ணிட்டாங்க, அனுமதி இல்லைன்னு. அப்புறம் போய் புரட்சி தலைவிட்டு அவங்ககிட்ட பேசி அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க. இப்படி என்னுடைய செயல்பாடுங்கிறது அது அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகிட்டும் ஒரு இணக்கமாக இருப்பேன். பொதுவாக என் மனசு எப்படின்னா, சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் குழந்தை இருக்கிறாங்க, அல்லது மாற்றுத்திறனாளிகள், வயசில் மூத்தவங்க, எல்லாம் மனுஷங்க, எல்லார்கிட்டையும் ஒரு சக்தி இருக்குது, எல்லாரையும் மனுஷனாக மதிக்கணும் அப்படின்னு நான்லாம் இயல்பாக நினைக்கக்கூடிய ஆள். மனுஷனை மதிக்கணும். அதுக்கு தான் எனக்காக கூட இந்த அரிபா சங்கத்தில் ஒரு மனித நேயர்னு ஒரு விருது கூட கொடுத்தோம். என்ன சொல்கிறதுக்காக இல்லை, நான் அப்படி எல்லாத்தையும் மதிக்கன்னு நினைக்கிற ஆள். அப்போது எங்கள் சென்னையான்னு சொல்கிற அன்புமணி நம்ம அவமானப்படுத்தோன்னா அவருக்கு கெடுதல் செய்வேனா, செய்யவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கும் ரொம்ப கண்கலங்கிறார் மருத்துவர். அவர் கண்கலங்கினா எங்கள் எப்படி இருக்கும், அவர் கூட நாங்கள்லாம் பயணம் பண்ணவங்க. இப்போ மருத்துவர் அன்புமணி கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலான நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நாங்கள்லாம் தப்பு பண்ணிட்டோம், ஐயா கூட தான் இருந்திருக்கணும், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், வேற என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் புலம்பிக்கிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு 100 நாள் நடைப்பயணம் நிகழ்ச்சி என்ன பேசுகிறாரு, உங்களுக்காக உழைப்பேன், உங்களுக்காக பாடுபடுவேன், உங்களில் ஒருத்தனாக இருப்பேன், எனக்கு இந்த சமுதாயம் முக்கியம், இந்த கட்சி முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. மகிழ்ச்சி தான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்லத்தை விட எங்கள் அப்பா கூட இருந்து செயல்படணும்னா வேலையை முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓடி உழைப்பாங்க. அவர் கூட இருக்கிறவங்க, எங்கள் ஐயா கூட இருக்கிறவங்க, இன்னும் புதுசாக இளைஞர்கள்லாம் வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட பலமான கட்சியாக இருக்கும்.